அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை அலுவலர் உங்கள் வினோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஹோமியோபதி மருந்தான தூஜா, இந்த தூஜான்ற மருந்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தூஜான்ற மருந்து இந்த மரு இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு சோளம் மாதிரி கையில ஒரு ஒரு திசு வளரும். அது பேர் மரு. அது சில வைரஸ்னால வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு எந்தவித தளம்பும் இல்லாம எந்தவித பெயினும் இல்லாம ரிமூவ் பண்றதுக்கு ஹோமியோபதியில ஒரு நல்ல மருந்து இருக்குது. பொதுவா ஜென்ரலா இந்த தூஜான்ற மருந்து தான் டாக்டருக்கு எப்பயும் கொடுப்பாங்க. ஸோ இது ஜெல்லாவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரோலா இருக்கு. இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது நல்ல ஒரு மருந்து. இது நல்ல மருவுக்கு இதை டெய்லியும் காலையில ஒரு 3 டைம் நம்ம மரு மேல வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மரு கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே உதிர்ந்து ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கு வந்துடும். ஸோ நம்ம கொஞ்சம் லேட் ஆனாலும் வலி இல்லாம தழும்பு இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம நீக்குவதற்கு இந்த தூஜான்ற இந்த மருந்து உங்களுக்கு வீடியோ தெரியாது பாருங்க. இந்த தூஜான்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். உண்மையிலேயே இது நல்ல ஒரு மருந்து தான். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாதான் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. உள்ளுக்கு மருந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவர் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரு இன்டர்னலா மருந்து கொடுப்பாரு. இது மேல பூசுறதுக்கு மட்டும்தான். இந்த ஜெல் அந்த மருவுக்கு மேல பூசிக்கலாம். இது ஒரு நல்ல மருந்து தான். உண்மையிலேயே இது நல்ல டைப்பான ஒரு மருந்து தான். நல்லா நிறைய பேருக்கு இந்த மரு இதை வச்சு அப்ளை பண்ணிட்டு வர தானாவே உதிர்ந்து நார்மல் ஸ்கின் நிலைமைக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ எல்லாரும் இதை பயன்படுத்தி பாருங்க. நான் பர்சனலா பயன்படுத்தி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. மருவுக்கு தேவையில்லாம போயிட்டு ஆசிட் வைக்கிறேன் இல்ல ஏதாச்சும் போட்டு பிளேடை போட்டு அறுக்கிறேன்னு சொல்லி வலியை உற்பத்தி பண்ணி அந்த இடத்துல தழும்பாக்காதீங்க. பர்சனலோட அட்வைஸா நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மருந்தை யூஸ் பண்ணுங்க. லேட் ஆனாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அலோபதி மருத்துவத்துல ஸ்கின் டாக்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லேசர் மூலியமா அகற்றிடுவாங்க. அது சீக்கிரமா உடைய நல்லா முடிஞ்சிட மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வலி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் லேட் ப்ராசஸ் வந்தாலும் அப்ளை பண்ணிட்டு வர அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது உதிர்ந்து இதாயிடும். அதான் இந்த இடத்துல வாட்ஸ் சொல்றாங்க. அதாவது மறு எக்ஸ்ட்ரா திசு தசைகள் வளர்றது அந்த மாதிரி இது ஆரம்பத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ தங்களிடம் தற்கொலை நன்றி, வணக்கம்.